skilled manpower மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதனால எல்லா கண்ட்ரிஸும் மற்ற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம கண்ட்ரியோட எய்ம், that is first I was telling where we want to go. We want to become the third largest economy by 2030. That is the aim of the government. See, we want to become a $7 trillion GDP economy. So from where we are today, we have to reach that position. When we compare ourselves with other countries, United States of America, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் though we are third largest economy இப்போவே இல்லை சொல்றதுக்கு. பட் இன்னொரு விதத்தில் சொன்னா நம்ம பர் கேபிட்டல் இன்கம் ஒரு மனிதனுக்கு இந்திய குடிமகனுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு உங்கள்கிட்ட இருக்குன்னு பார்த்தோன்னா we are 138 in the world. நம்மகிட்ட கிட்டத்தட்ட all the figures டேட்டா கிட்ட இருக்கு $2,800 தான் நம்மகிட்ட இருக்கு. வேற ஸ்ரீலங்கா வந்து 127 இடத்துல இருக்காங்க, $4,000 மேலே இருக்கு. சீனாவை பாருங்க 69th place, $13,000 அவங்களுக்கு இருக்கு. ஒரு குடிமகனுக்கு பைசா இருக்கு, அதை வச்சு அவங்க செலவு பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து 4th largest economy சொன்னோம், அது பெருமையாக இருந்தது. இப்போ பாருங்க 138 இருக்கணும். ஸோ இந்த எக்கனாமிக் க்ரோத் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்கனாமிக் நல்லா வளர்ந்த நாடுகள் நம்ம கண்ட்ரிஸில் என்ன சொல்லுவோம், தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அந்த பேர் அப்படி பேர் மாற்றிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வளரும் நாடுகள் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ வி ஆர் எ டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ நம்ம வந்து வளர்ந்த நாடுகள், தட் இஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஈக்குவலன்ட் ஸ்டேச்சருக்கு வரணும்னா we have to go a long way. That is why the government is bringing so many projects like Mission 2030 and Maritime Amartya Mission 2047. So we got freedom. நம்ம சொந்தம் எப்போ ஆயிடுச்சுன்னா 1947 நம்ம வந்து we got freedom. Now in 2047 we will be reaching 100 years. So in 100 years where will we stand? Where should we go? That is the aim of the different projects which are introduced by the government. So in 2047 we should become a developed nation. So in America, இப்போ நான் சொன்னேன், America is having around $20 trillion of GDP. So our aim by 2047 is to become $35 trillion economy. So அப்போ நம்ம வந்து வளர்ந்த நாடுகளோட அந்த லெவலில் வந்து we will be reaching. So we achieve பண்ணணும்னு என்ன பண்ணணும்? இப்போ if you compare வளர்ந்த நாடுகள் எடுத்து பார்த்தோன்னா the top economic power houses of the country எடுத்தோம்னா நம்ம வந்து ஜிடிபியில் 4th place இருக்கு, ஜப்பான் வந்து 5th place இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே பொசிஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா இந்த கண்ட்ரிஸோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் இஸ் பேசிக் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். நம்ம இந்தியா வந்து இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, அதெல்லாமே சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், சைனா ஆகட்டும், எல்லாமே மைரிடைம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் இருக்குது. India it is around 20th rank in the world in terms of maritime industry. So we should, if we have to become a வளர்ந்த நாடுகளோட அந்த ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னா நம்ம maritime industry கண்டிப்பாக வந்து வளர்த்து தான் ஆகும். That is the aim of the government in having proposals like MAKD, Maritime Amartya Mission 2047. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த வளர்ந்தாங்களோட ஸ்டாட்டஸ் வரணும்னா we should develop in many sectors. Since we are all in the maritime sector, we should focus on what we can or what we should do in this sector. அது வந்து சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். மெரிடைம் அமர்த்யா மிஷன் 2047 நோக்கம் என்னென்னா ஒரு 11 ஃபீல்ட்ஸில் வந்து we have to develop. Then if we develop, our country will progress.
maritime mission மாதிரி மற்ற ஒவ்வொரு துறையிலும் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து will become a developed country. The first aim is to lead the world in safe and sustainable and green maritime sector. So நமக்கு பிஎஸ்சி தலைமையில் பார்த்தோன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா, சோலார். நீங்கள் தானே இவங்க போர்ட் தானே போர்ட் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. There is a need. You know now that the environment is affected because of the generation and population growth and the issues. So unless we have a developmental model which is sustainable, sustainable நம்ம வளர்ச்சியோட சேர்ந்து others also or other aspects of the development also should be smoothly going. So sustainability தான் நம்ம green initiatives பண்ணுறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போவே தெரியும் சில எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் importing countries are having certain diseases becoming the ESG ன்னு சொல்லுவாங்க, economic and social governance. That is going to be the future. So their future they will tell you should import to a port which is having these kind of basic features. That also they can stipulate. We are import. We are all of us are way ahead of other ports in this aspect. That is the importance of sustainable green maritime sector. Then promoting ocean and river cruise sector. வளர்ந்த நாடுகளில் ஒரு மெயினான ஒரு இன்கம் ஜெனரேஷன் எப்படின்னா டூரிசம் or other kind of tourism. எல்லாம் சைனா, யூஎஸ் ஆகட்டும், யூரோப் ஆகட்டும், நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. அட்லீஸ்ட் பெருமாவுக்கு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் போயிருப்பீங்க. டூரிசம் இஸ் குட் இன்கம். ஸோ அந்த துறையிலும் நம்ம வளரணும். தென் என்ஹான்சிங் த மாடல் ஷேர் ஆஃப் கோஸ்டல் ஷிப்பிங் அண்ட் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஏன்னா வந்து நம்ம சி ஒரு ரிவர் மூலமாக சரக்கு கையாளுறது வந்து ரொம்ப ஈஸி, காஸ்ட் எஃபெக்டிவ். நம்ம ரோடு வழியாக பண்ணுறதோட ரொம்ப சீப். நம்ம ரொம்ப சீப்பாக பண்ணால் தான் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இன்டர்நேஷ்னலி காம்படிட்டிவ் ஆகும். ஸோ உலக அளவில் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட், அதாவது நம்ம 100 ரூபாய் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு செலவு பண்ணால் வளர்ந்த நாடுகளில் அது 8 ரூபாய் தான் அதுக்கு செலவாகும். அதாவது லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இன்க்ளூடிங் போர்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சேர்த்து 8 ரூபாய் தான். பட் இந்தியாவில் மட்டும் 14 ரூபாய்க்கு மேலே இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் 6 rupees இஸ் அஃபெக்டிங் அவர் காம்படிஷன். இந்த 6 ரூபாய் கம்மி ஆயிடுச்சுன்னா லைக் யுவர் சர்வீசஸ் விச் யூ ஆர் கிவிங் டு தி போர்ட் செக்டர், that kind of service should be of the professional quality. Then we should aim to become a professional global player in shipbuilding and ship repair. Shipbuilding, நான் முதல்ல சொன்னேன், இந்தியா வந்து maritime sectorல 20th rank. In shipbuilding sectorல we are nowhere. Our ships produced is less than 1% of the global shipbuilding capacity. So you just imagine how far we have to go. And we should strengthen India's global maritime presence, then develop world-class next-generation ports. You might have heard, Chennai, நம்ம VOC துறைமுகத்தில் outer harbor 2 கிலோமீட்டரில் outer harbor பண்ண போகிறாங்க, 18 meters draftல பண்ண போகிறாங்க. எதுக்காக? As we go ahead, we need better facilities, better draft, better LOA, so that bigger vessels can come. Then enhancing Indian tonnage. முதல்ல சொன்னபடி shipbuilding industry. இந்தியாவில் வந்து நம்ம we are very proud to say that V.O. Chidambaram was the doyen of shipping industry. So that is not there now. That kind of Indian ships which are flying around the world is very less. So that also we have increased. So to showcase India's prowess in all these things, we have the government of India is going to conduct India Maritime Week. It has been being conducted every 2 years. Past few sessions. So whatever the country is doing, whatever the country's vision in the future will be captured in this India Maritime Week
international secretaries are told that the international participants will be there, experts will be there. So why I have explained all these things at the expense of your time and our... You are also asked to sponsor something. There is a purpose behind it. Anyway, that is a purpose. We will now come to the week, what we are going to do there. You know, one of our basic advantages is the connectivity. The basic connectivity requirement is fulfilled here. Because we are very close to the international zero. Now, if our city is close to the root, it will be very advantageous. If you are an industry, you can easily send your materials to Delhi fast if you are very close to the road. Same also, we are around 2% up and our material growth is around 8% more. But this is not sufficient for us. For a country which is aspiring to have a 35 trillion economy by 2047, our growth should be much more. Especially a port like VOC port, where a number of industries are coming up. Our aspiration should be to achieve more and more growth. So these are the projects which we have completed in VOC port. And some of the projects which are going to be taken up shortly is also mentioned here. Why I am showing this is that if any of you are not familiar with any of these things, you can just note down and we can ask, you can clarify your doubts also. So now coming to coming to India Maritime Week, as I said, see what India is going to do, how we are going to reach the destination will be thoroughly explained, discussed by the experts in different parts of life in that meeting in Mumbai. So it is it's an arena to showcase your industry, expand your horizons by attending this kind of programs. At least you can tell your management, you can join as a, you can register and join and you can participate online also. That facility is also there. And before leaving this hall, I request all of you to register to take part in this this function, this weekly function. See the number of countries which are participating, separate industry pavilions are there, separate country regions are there. So it will be a learning experience for all of us. 100,000 delegates, 500 exhibitors. I also observe our trade partners to take up stalls and be present there. It's not just a kind of you stand to benefit from the experience which is going to happen there. And each day is a curated team will be there. Particular subject will be discussed. Deeper discussed on the subject of business expand it will be very useful. See, the different sessions are there. If you go to the website also India Maritime Week, you will get all the details. We just wanted to come and explain to you this in person so that you will get benefit. See, we have a separate day for Maritime CEO conference. Women are getting more and more empowered, especially our TACT partner, more than 50% are women. So that is going to be the trend also. So the separate day is for that also. India's maritime heritage, maritime corridors. So where industrial development is going to happen, and global maritime CEO forum. All these things will be enlightening for all of us. Various national and international partners
whereby maybe you are a freight forwarder or a CHA or an agent or maybe an industry partner. You will have a different windows of opportunities where you can enter into partnerships. So anywhere you please want to stop, we'll stop and clarify. Then just running to, because we already have spent some time. So these are the benefits which will be coming out of this India Maritime Week. And this is an exhibition opportunity is there. For that, some charges are there. You can take up a stall space and you can exhibit your whatever service or product you are you are actually handling now. And this is a sponsorship opportunity that we have discussed with many of our friends. If you are interested, definitely you come forward and we can be a partner in the progress of the country. And lastly, but not the least, please register for the function, for this program. That will definitely be, at least personally, you will start to gain much from it. Thank you. Thank you very much. Sir. Okay, thank you. We have built Chidamarna Port, and in this port, as you might be knowing, that we are doing a lot of capacity enhancement work. And last month only, our Prime Minister had come and dedicated our one flagship work, that is NCB3 work. And last year in September, our Honorable Union Minister had come and dedicated the container berth. So we have got state-of-art cargo handling facilities, and of course, lot of other cargo enhancement capacity plan is on the way. And also, last February, our Prime Minister had laid the foundation stone for our outer harbour project, and for which we are hopeful that we'll be starting this work by coming March. And on the green side also, a lot of work we have been doing. And as you know, that we are the first port to produce green hydrogen. And Government of India has announced our port as the green hydrogen hub. And also we are the offshore windmill hub of the country. And you may be happy to know that we are producing about 8 megawatt of renewable power, 6 megawatt solar and 2 megawatt of wind. And we are meeting all the power requirements of our port from the renewable energy. And recently we have also started the work for setting up another 6 megawatt of wind power, and that will be commissioned by March 2026, central port of the country. And on the ease of doing business, also we are doing a lot of work. Recently we have started the direct port entry facility, and we are a smart port, and all the AI and the IT interventions have been doing, and all the automatic gate admission and all the entry, etc., RFID entry, etc. is available. So on the AI and IT area also we are pioneer among all the major ports. And as we have been knowing that in the last week of this month, that is from 27th to 31st, the India Maritime Week, the flagship event of our ministry, is being held at Mumbai. And in this 100 plus countries and 1 lakh plus delegates and a lot of exhibitions will happen. And it is a big maritime event of the globe. It is the largest international maritime event. And BOC will showcase its cargo enhancement capacity that has been commissioned, the outer harbour, then the green area on which what we are doing, and our community development. All these things we will showcase there. So, and this being a mega event, we request all our stakeholders to participate in a big number and take the benefit of this mega international maritime event. Thank you. Out
outer harbour project, we are actually going for restructuring. And this month itself we will be sending to Ministry for approval. And we are hopeful that we will be starting this work by the coming March. Coming February or March we will start. What's the reason for raising what financing? It was initially a PPP project, so there we could not get some participation, and we are restructuring it, and now we will be the mode of execution will be slightly different. It will be a hybrid annuity model. So this is a there is a different model. So in this we are hopeful that we will get the agency to start. But we are very hopeful that this outer harbour work will start in coming February or March. What's the status of offshore windmill projects? Offshore windmill project is actually being executed by the Ministry of New and Renewable Energy. But Government of India has sanctioned a grant of 300 crores rupees for development of a offshore wind terminal in our port. So Government of India is spending 300 crores and we are spending about 450 crores from our internal resources. Total we will be spending around 750 crores for development of a wind terminal in our port. And through that terminal we will handle the project cargo. That means this offshore wind project, they will having a lot of blades, turbines, towers, etc. That will be handled from that terminal. So we will be spending about 750 crores for development of that terminal, and it will be ready within next 2 years' time. The US increased the tax, so seafoods exports are we are not experiencing any drop in our cargo because our container traffic we are increasing by 8% over last year. So despite this US tariff, we are not experiencing any drop in our cargo. சார், இந்திய துறைமுகங்கள் அதாவது மொத்தத்தில் சாலை போக்குவரத்து மற்றும் நீர்வழி, அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, இதிலெல்லாம் இன்னும் கட்டமைப்புகள் இன்னும் அதிகமாக வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம உலக நாடோட போட்டி போட முடியலைங்கிற ஒரு இது இருக்குது. அதுக்கு நம்ம தூத்துக்குடி துறைமுகத்தில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இதுகள் நம்ம பண்ணியிருக்கோம்? நம்ம சேர்மன் சார் இங்கிலீஷில் சொன்னது தான் சார், நான் தமிழில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ நம்மளோட வாசி துறைமுகத்தில் பல திட்டப்பணிகள் ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கு. சிலது இப்போ நடந்துகிட்ருக்கு, இன்னும் சில ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கான திட்டப்பணிகள். இதில் இப்போ நம்ம மாண்புமிகு பிரதமர் இப்போ நாளைக்கு முன்னாடி நம்மளோட வடக்கு சரக்கு தளம் NCT 3 அப்படின்னு அந்த டெர்மினல் சார் அது வேண்டாம், அந்த மைக் வேண்டாம்னு நினைக்கிறோம், ஏன்னா எக்கோ ஆகுது. இப்போ நம்மளோட மாண்புமிகு துறைமுக அமைச்சர் வந்திருக்கப்போ நம்மளோட சில பசுமை திட்டங்கள் அதெல்லாம் இனாகிரேட் பண்ணிட்டு போயிருக்காரு. இதில் முக்கியமானது இப்போ நம்மளோட அவுட்டர் ஹார்பர் அப்படின்னு சொல்லப்படுற வெளி துறைமுக திட்டம். அதோட அதில் நம்மளுக்கு அதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 திட்டங்களாக அது நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதில் மொத்தமாக நம்மளுக்கு 4 மில்லியன் TUs எக்ஸ்ட்ரா இது பண்ணுற கையாளுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு உருவாகும். அது ரொம்ப ஒரு பெரிய முக்கியமான திட்டம். அந்த திட்டத்தோட இப்போ DPRனு சொல்லக்கூடிய இது நடந்துகிட்டு, அதோட ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துருக்கு. அதோட மாடலை கொஞ்சம் மாற்றி அதை மறுபடியும் வர்ற ஃபெப்ரவரி இல்லை மார்ச்சுக்குள்ளே அதோட வேலைகளுக்கான இதை நம்ம ஒர்க்கை நம்ம அவார்ட் பண்ணுறத இது பண்ணி அதுக்கான வேலைகள் எல்லாமே மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. இதை தவிர பல நான் சொன்ன மாதிரி இந்த திட்டப்பணிகள் இந்த சரக்கு தளமாக இருக்கட்டும், மற்றபடி நிறையா அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிஷனாக இருக்கட்டும், அது நடந்துருக்கு. இதை தவிர நம்ம நிறையா பசுமை திட்டங்கள் நிறையா நம்ம ஓசி துறைமுகத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நம்மளோட பசுமை ஹைட்ரோஜன் முன்னோடி தயாரிப்பு நிலையம் நம்ம அமைச்சர் கப்பல் துறை அமைச்சர் வந்திருந்தப்போ அதை இனாகிரேட் பண்ணியிருந்தாரு. அது தவிர நம்மளோட சூரிய மின்னாலை நம்ம சோலார் பிளான்ட்டு, அப்புறம் இப்போது ஒரு ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கிற காற்றாலை விட இன்னும் ஒரு 6 மெகாவாட் காற்றாலை, புதிய காற்றாலை, அதுக்கான இது நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இந்த
பங்கரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளீன் மெத்தனால் பங்கரிங்னு சொல்லக்கூடிய பசுமை மெத்தனால் சேமிப்பு, அது நிரப்பும் வசதி, அதோட வேலை நடந்துட்டு. ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட துறைமுகம் தான் வந்து நாட்டிலே துறைமுகமாக இருக்கும் இந்த பசுமை மெத்தனால் சேமிப்பு மற்றும் நிரப்பும் வசதியாக. இந்த பசுமை திட்டங்கள்லாம் வச்சு இது பண்ணுறப்ப நம்ம வந்து நம்மளோட துறைமுகம் வந்து ஃபஸ்ட்டு கார்பன் நியூட்ரல் போர்ட், அதாவது நம்ம அடுத்த வருஷ மார்ச்சுக்குள்ளே வந்து நம்ம தான் வந்து முதல் கார்பன் நியூட்ரல் துறைமுகமாக இருக்கான எல்லா வேலைகளும் நம்ம ஐஎம்டபிள்யூ பற்றி சொல்லிட்டு. அப்புறம் இந்த சரக்கு கையாளும் இயந்திரங்கள் வந்து நம்ம பழைய இயந்திரங்களாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் போட்டால் இன்னும் அதிகமாக பண்ணலான்னு ஒரு இது இருக்குது. அது இல்லை, நம்ம ஹார்பர் மொபைல் கிரெயின்ஸ் ஹெச்எம்சின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு 5 ஹெச்எம்சி இருக்குது. அது தவிர இன்னொரு 2 ஹெச்எம்சி புதுசாக வந்துட்டு. ஸோ சரக்கு கையாளுற இயந்திரமாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான இதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன லேட்டஸ்ட் இது பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர வந்து லிங்க் கன்வேயர்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு டெர்மினலில் இருந்து இருக்கிற அந்த கன்வேயர்ஸ் யூஸ் பண்ணி லிங்க் கன்வேயர்னு ஒன்று, அதுவும் வந்துட்டு நம்ம இது பண்ணி போன வருஷம் ரெடி பண்ணி அதுவும் வந்துட்டு ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து சரக்கு கையாளுறதுக்கு என்னென்ன இயந்திரம் தேவையோ, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ, அது வந்து தொடர்ச்சியாக என்னென்ன என்னென்ன அதுக்கு வந்துட்டு சேர்க்கணும், அடிஷன்ஸ் தேவையோ, அது எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். சார் வேறு எங்கேயுமே இந்த பெரிய சர்வீஸு அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்குதா சார்? அவங்களுக்கு வேறு இங்கே உள்ள டொமஸ்டிக் லெவலில் ஏதாவது தோற்று கலெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஏதாவது க்ரூஸ் ஃபெரி சர்வீஸ்க்கான இப்போயும் வந்துட்டு அதுக்கான இது நடந்துட்டு இருக்குது. அதாவது என்னென்ன ஃபீஸிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு தான். எங்கேருந்து வரைக்கும் இல்லை, அது வந்து இப்போ தான் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு ஸ்டடி பண்ணால் தான் வந்துட்டு எங்கேருந்து எங்கே டிமாண்ட் இருக்குது, எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கான சில நிறுவனங்கள் வந்துட்டு அதை இது பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அவங்களோட ஒரு எம்ஓஇ சைன் பண்ணலான்னு இருக்கும் இப்போ இந்த ஐஎம்டபிள்யூ ஈவெண்ட். ஸோ அந்த எம்ஓஇ சைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு இங்கேருந்து எங்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது, எங்கே டிமாண்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம முடியும். இல்லை சார், ஏற்கனவே சிலோனுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. ஏற்கனவே இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து, பயணிகள் கப்பல் போக்குவரத்து இருந்தது. அதேமாரி வேறு எதுவும் இருக்கா? இதே நாட்டுக்கு திருப்பி விடுவாங்களா என்ன அந்த மாதிரி? இப்போ வந்துட்டு இப்போ அந்த ஸ்டடி பண்ணி டிமாண்ட் அதெல்லாம் பார்த்தா தான் அது முடியும். இப்போதைக்கு வந்து எதுவும் முடிவு பண்ணல, எதுவும் நாகப்பட்டினம் இருக்குது. அதெல்லாம் நம்ம டொமஸ்டிக் லெவலில் ஏதாவது ஆமாம். அதாவது இந்த இதுக்கான இது வந்துட்டு வெளியில் மட்டும் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன டிமாண்ட் இருக்குது இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறோம். அதுவும் பார்ப்போம். இங்கேருந்து வெளிநாடுகள் போகிறது எதாக இருந்தாலும் அதுவும் பார்ப்போம். ரெண்டுமே உள்நாடு வெளிநாடு ரெண்டுமே டொமஸ்டிக்கில் எதுவும் பிளான் பண்ணியிருக்கேன் சார். இல்லை, இமீடியேட் அதுவும் பிளான் ஸ்டடிஸ் கூட இமீடியேட் அதுவும் பிளான் இல்லை. இப்போ இது பண்ணி ஸ்டடி பண்ணால் தான் அதுக்கு சார் சரக்கு கையாளுறது வந்து முன்னணியில் அதுமாரி வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு. அதாவது நம்ம சரக்கு கையாளுறது வந்துட்டு நம்ம கையாளாலும் எல்லாமே நம்ம போட்டு பண்ணுறது. எல்லாருமே நம்மளோட ஸ்டீவ்டோர்ஸ் இருக்காங்க, நம்மளோட போர்ட் யூசர்ஸ் இருக்காங்க, நம்மளோட அந்த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்மளோட எவ்வளோ சரக்கு நம்ம வந்து கையாளுறோமோ எவ்வளோ அதிகரிக்குதோ அதுக்கேற்றாப்புல இங்கே வந்து பிஸ்னஸ் வர்த்தகமானது வந்து அதிகரிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம துறைமுகத்தில் வந்து நம்மளோட நேரடி கான்ட்ராக்ட் ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து நம்ம துறைமுகத்தில் வந்து வர்த்தகங்கள் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட யாரெல்லாம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, எத்தனை ஊழியர்கள் இருக்காங்க, எத்தனை தொழிலாளர் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து இதனால் வந்து வேலைவாய்ப்பு வருமானம் எப்போதுமே வந்து இதனால் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அந்த அமெரிக்கா வரி விதிப்பால் வந்து சீஃபுட் வந்து ஏற்றுமதி பாதிச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க. இங்கேருந்து அங்கே போனது இங்கே ரிட்டர்ன் ஆகுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆயிருக்குதா? என்ன பாதிப்பு இருக்குது? இப்போ சேர்மன் சார் அதான் சொல்லிட்டு இருந்தார் கேட்டப்போ. அதாவது நம்மளுக்கு வந்துட்டு இந்த டேரிஃப்க்கு அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஃபிகர்ஸ் படி என்னென்னா நம்மளோட சரக்கு பெட்டிகள் வந்து நம்ம கையாளுறது வந்துட்டு போன வருஷத்தை வந்து இந்த இதை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து 6-7% வந்து நம்ம அதிகமாக கையாளுறோம். ஸோ அதில் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்க கூடியிருக்காது. அதை விட நம்மளோட மொத்தமாக வந்து நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7% வந்து நம்ம சரக்கு பெட்டிகள் வந்து கையாளுறது வந்து அதிகரிச்சு. ஸோ அதனால் சில இதில் கூட போயிருக்கலாம், சில இதில் குறைச்சி போயிருக்கலாம். அது நம்மளுக்கு இனிமேல் தான் தெரிய வருது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் 6-7% வந்து நம்ம போன வருஷத்தோட அதிகமாக தான் கையாளும். ரிட்டர்ன் ஆகிருக்குதா சார்? சீஃபுட்டு ரிட்டர்ன் ஆகிருக்குதா போனோம்? அதுக்கான தெரியல, அதுக்கான அந்த மாதிரி எதுவும் தகவல் சார். அவுட்ரு ஆர்பர் ஏற்கனவே டெண்டர் இது பண்ணியிருக்கோம். அப்புறம் அது மறுபடியும் டெண்டர் இது பண்ணுறதுக்கு இல்லை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ரீஸ்ட்ரக்சருக்கு பண்ணுற காரணம் என்ன, முன்னாடியே வந்து நம்ம என்ன மாடலில் வந்து அந்த டெண்டர் இது பண்ணியிருந்தோமோ அதுக்கான வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுக்காக வந்து இப்போ அந்த என்ன மாடல் இருக்குமோ அந்த மாடலுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அதான் இந்த ரீஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. இப்போ
இப்போ வந்துட்டு அந்த மாடலை வந்து இப்போ நம்ம வந்து மாற்றிட்டு இப்போ அதுக்கேற்றாப்புல மாற்றி இப்போ அதுக்கான ஒரு ஸ்டடி நடந்துட்டு இருக்கு. கன்சல்டன்ட் வந்து ஸ்டடி பண்ணிட்டு சார் அது ஏன் சார் மாற்றணும்? அதே போல இல்லை, ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிபிபி இதில் போகிறதுக்காக முன்னாடி வந்து எல்லாமே நம்ம பிபிபியில் வச்சு எல்லா காம்போனண்ட்டுக்கும் வந்து நம்ம பிபிபியில் பண்ணுறதா வச்சு எல்லாத்தையுமே வந்து பிபிபியில் எடுத்து பண்ணுறதுக்கான வந்துட்டு ஒரு ப்ரைவேட் பிளேயருக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வரல. அதுக்காக தான் இப்போ வந்து அது எந்த மாதிரி அதை வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அது எப்படி அதை உடச்சி எப்படி வேறு வேறு மாதிரி பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பறம் நான் வந்து நம்ம ஸோ அந்த பீஸ் தீர்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் டெண்டர் ஆகும். ஆமாம், அந்த ரீஸ்ட்ரக்சர்லாம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் மினிஸ்ட்ரியில் வந்து அதை அப்ரூவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அது இப்போ தூத்துக்குடி ஹார்பருடைய டெப்த்து இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ எவ்வளோ டெப்த்துக்குள்ளே கப்பல் வருது? இன்னும் ஃபர்தராக என்ன மாதிரி டெவலப்மெண்ட் எது இருக்குதா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் டெப்த்து வந்து நம்மளுக்கு 14.2 மீட்டர். இதுக்கப்புறம் நம்மளோட பிளான் வந்து இப்போ என்னென்னா வந்து அவுட்டர் ஹார்பர் வந்து 16-18 மீட்டர் வரைக்கும் ஆழத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பிளான் தான் வந்து அவுட்டர் ஹார்பர். 18 நம்ம அவுட்டர் ஹார்பர் ஆயிடுச்சு அப்படின்னா 16லேருந்து 18 மீட்டர் வரைக்கும் என்னென்ன கப்பல்கள் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வரணும். சார், இந்த கப்பல் கட்டும் தளம் பணிகளுக்கு எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது இடங்கள் எதுவும் ஃபிக்ஸ் ஆகிருக்கா இந்த இடத்துல? இல்லை, அதாவது எந்த இடம் நிலங்கிறது வந்து அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அது மாநில அரசோட, அதுக்கு நம்மளுக்கும் போர்ட்டுக்கு சம்பந்தம். ஆனால் என்னென்னா மாநில அரசோட வந்து வவுசி துறைமுகம், அதாவது நம்மளோட அமைச்சகம் வந்துட்டு நம்ம எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கோம். ஸோ கப்பல் கட்டுற வேலைகளில் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நம்ம கூட்டு முயற்சியாக மாநில அரசும் நம்மளோட துறைமுகம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். ஆனால் அதுக்கான இடம் வந்துட்டு எங்கே, அது எக்ஸாக்டாக அந்த இடம் எது, அதுக்கான நிலம் எவ்வளோ இது, அதெல்லாம் வந்து மாநில அரசு வந்து அதில் நம்ம துறைமுகத்துக்கு நம்ம டேரெக்டாக. சார், நம்ம துறைமுகத்தில் தனி இது ஒப்பந்த தொழிலாளர்லாம் நீண்ட காலமாக வேலை பண்ணுறாங்க. அவங்களும் நிரந்தரப்படுத்துவீங்களா நம்ம போர்ட்ரஸ்ட்டில் அலுவலகங்களில்? நம்மளோட இப்போ நம்ம போர்ட்டு இல்லாமல் எல்லா போர்ட்டும் மற்ற எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நம்மளுக்கு வந்து சில சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ நிரப்பணும், நம்ம அதுபடி தான் போக முடியும். இதில் வந்து கான்ட்ராக்ட் அவங்க இருக்கிறவங்க அதில் வந்து இது பண்ண முடியும், அது பண்ண முடியாது, அந்த கொஸ்டின் வந்து அது வேறு கேள்வி. இதில் நம்மளோட எவ்வளோ காலி பணியிடங்கள் நம்மள்கிட்ட இருக்கோ நம்ம அவ்வளோ காலி பணியிடங்கள் தான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ மினிஸ்ட்ரியில் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கான வேகன்சி என்னென்ன வருதோ அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டு தான் வரும். அந்த வேலைப்பாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருவீங்களா? இல்லை, அதாவது நம்ம இப்போ ஒரு நம்மளோட ஒரு அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்குன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் படி வந்துட்டு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணலாம். யார் திறமை இருக்கிறவங்க, அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கவங்க யாராக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து வரலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு இதான முன்னுரிமை கொடுக்கும். சார், இந்த கேந்திரிய பள்ளிக்கு எது இடம் ஒதுக்கிறாங்க? கேந்திரிய வித்யாலயா ஆமாம், அதுக்கு எதுவும் இடம் ஒதுக்கியிருக்காங்களா? ஆமாம், கேந்திரிய வித்யாலயாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இடம் ஒதுக்கி இப்போ கேந்திரிய வித்யாலயா வந்து நிறுவனத்துக்காக வந்துட்டு நம்ம வந்து மினிஸ்டரோட நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேந்திரிய வித்யாலயா இப்போ கூட கேந்திரிய வித்யாலயோட அதிகாரிகள் வந்து அந்த இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி போயிருக்காங்க. இது பண்ணிவிட்டு நம்மளோட நோக்கம் வந்து என்னென்னா அடுத்த வருஷத்துலேருந்து கேந்திரிய வித்யாலயா வந்து நீங்கள் கொண்டு வந்து நம்ம வந்து அகாடமிக் வந்து கொண்டு வர மாதிரி அதுதான் நம்மளோட இன்டென்ஷன், நம்மளோட நோக்கம். சமுதாயம் வரைக்கும் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம வந்து கேந்திரிய வித்யாலயம் சிஎஸ்ஆர் ஃபண்ட் கட்டுறது வந்து அதுக்கு இதாகும். ஆனால் உடனே வந்து இப்போ இருக்கிற நம்ம கிளாஸ் ரூம் வச்சு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புதிய கட்டுறதுக்கான பிளான்ஸ். சிஎஸ்ஆர் ஃபண்டில் எவ்வளோ சார் இவ்வளோ நாள் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம்? அதுக்கான இது இல்லை இப்போ எங்கள் கையில் அந்த ஐஎம்டபிள்யூ சொல்லிட்டுமா? சரி சார். ஐஎம்டபிள்யூ இப்போ சேர்மன் சார் சொன்னார், அதை சேர்க்குற விதமாக வந்துட்டு இப்போ இந்த இந்திய கடற்சார் வாரம், இந்திய கடற்சார் வர்த்தக மாநாடு 2025 இது வந்து அக்டோபர் 27லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மும்பையில் வந்து நடைபெறும். இந்த 5 நாள் மாநாட்டில் வந்துட்டு பல கொள்கை உரையாடல்கள் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்புகள் இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் தொழில்நுட்ப சிறப்பு கண்காட்சிகள் இதெல்லாம் நடக்கிறது. இதோட சில முக்கிய அம்சங்கள் வந்து என்னென்னா இது நம்ம கடல் சார்ந்த வர்த்தகத்தோட நவீன கட்டமைப்பு மற்றும் நம்மளோட நிலைத்தன்மையை வந்து இது பண்ணுற ஒரு ஷோகேஸ் பண்ணுற வகையில் இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த கடற்சார் வாரத்தில் வந்துட்டு நம்மளோட இந்திய பசிபிக் கடற்சார் வர்த்தகத்தோட இந்த குவாட் துறைமுகங்கள்னு சொல்கிறோம், அதனோட எப்படி எதிர்காலங்கள் நம்மளோட கூட்டணி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணி அதில் எது எம்ஓஇஸ். அப்புறம் பசுமை கடற்சார் நாள், அதாவது நம்மளோட க்ரீன் மெரிடைம் டேன்னு சொல்கிறது, அது ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வந்து அதோட ஃபோக்கஸ் இருக்குது.
அப்புறம் வந்துட்டு இந்த கடல்சார் வர்த்தகத்தில் வந்து பெண்களோட பங்கேற்பு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களோட பங்கேற்பை வந்து எப்படி வந்து இது பண்ணுறது, பெஸ்ட் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி பாராட்டி இது பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கான ஒரு நாள் இருக்குது. அப்புறம் வந்து எப்படிலாம் வந்து நம்ம இந்த கடல்சார் வர்த்தகத்தை வந்து நவீனமயமாக்கலாம், அதோட தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அப்புறம் கப்பல் கட்டுதல், அப்புறம் வந்து கப்பல் உடைத்தல், கப்பல் அப்புறம் ரிப்பேர், இதுக்கான தொழில்நுட்பங்கள் எப்படி, அதுவும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அப்புறம் நீல பொருளாதாரம், ப்ளூ எக்கானமின்னு சொல்லுவோம். நீல பொருளாதாரம் மற்றும் அதுக்கான நிதி மற்றும் அதை எப்படி வந்து வளர்ச்சியடை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு இது ப்ளூ எக்கானமி ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போகும், அதுவும் நடக்கிறதா இருக்குது. அது தவிர சாகர் ரத்னா விருதுகள்னு சொல்லுவோம். கடல்சார் வர்த்தகத்தில் வந்து யாரெல்லாம் நல்ல பணி செஞ்சுருக்காங்களோ, அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், மற்ற வர்த்தகங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து கௌரவிக்கிற வகையில் இந்த சாகர் ரத்னா விருதுகள் அதுவும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு, அதாவது நம்மளோட வர்த்தக நண்பர்களுக்கு வந்து இதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த தொழில்நுட்ப கண்காட்சியில் இது பங்கேற்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, நம்மளோட தொழில்நுட்பத்தை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட வர்த்தக பிரதிநிதிகள், அப்புறம் அவங்களோட அரசு பிரதிநிதிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ நம்மளோட வர்த்தக நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்களோட எல்லாரோடையும் ஒரு கலந்துரையாடல்களும் நம்மளோட தொழில்நுட்பங்கள், நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அப்புறம் இதில் மெயினாக வந்துட்டு ஒரு 10 லட்சம் கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், எம்ஓஇன்னு சொல்லுவோம், அது வந்து கையெழுத்து எடுக்கிறாங்க. நம்மளோட வாவிசு துறைமுகத்துலேருந்து மட்டுமே நிறையா வர்த்தகங்களோட வந்து நம்ம ஒரு 1 லட்சம் கோடிக்கு மேலான மதிப்பிலான எம்ஓயு புரிந்துணர்வுகள் வந்து நம்ம கையெழுத்திடுறதா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு நம்மளோட கடல்சார் பாரம்பரியத்தை வந்துட்டு ஒரு காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இதில் அதனால் இன்றைக்கி இந்த கூட்டத்தில் வந்துட்டு நம்ம வர்த்தக பிரதிநிதிகள், நம்மளோட போர்ட் யூசர்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், வேண்டுகோள் வச்சுருக்கோம். எல்லோரும் நான் கலந்துக்கிட்டு, ஏன்னா இது ஒரு எல்லாருமே ஒரு கலந்து இது பண்ணுற ஈவெண்ட்டு, தனி ஒரு அமைச்சகத்தோட நிகழ்ச்சி கிடையாது. எல்லோரும் கலந்து வர்த்தக பிரதிநிதிகள், நம்மளோட போர்ட் யூசர்ஸ், நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லோரும் கலந்துக்கிட்டு இது பண்ணுற ஒரு நிகழ்ச்சி. அதனால் எல்லாரையும் வந்துட்டு இதில் வந்து பெருமளவில் வந்துட்டு பங்கேற்று இதில் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வேண்டுகோள். 1 லட்சம் கோடி சொன்னீங்க, அந்த 1 லட்சம் கோடி என்னென்ன திட்டங்களுக்குன்னு தூத்துக்குடியிலேருந்து எதுவும் அதோட டீட்டெயில் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் பண்ணணும்னா அதோட டீட்டெயில்ஸ் நம்ம. ஓகே சார், தேங்க்யூ.